சொன்னேன் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன், இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு. ஒரு ஆளும் நம்பல. ஆனா இப்போ நடு ஹால்ல வச்சு வந்திருக்கிறது அம்மாவோட ஆவிதான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ அம்மா, அம்மா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. அதுக்காக என் பொண்ணு உடம்புல பூந்து ஏமா இப்படி சித்திரவதை பண்ற? ஹலோ, நான் புலம்புறது காதுல விழுதா இல்லையா? ஏமா, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீ பாட்டுக்கு உண்மையை ஒத்துக்கன்னு சொல்ற. ஒத்துக்கிட்டா ஏன் நிலைமை என்ன ஆகும்? இல்ல என் பொண்ணு வாழ்க்கைதான் என்ன ஆகும்? ஐயோ, என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இந்த பேய் பிசாசு மேலையெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நேத்து நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் சொன்னேன்ல. இனியா ஏதோ உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கன்னு சொன்னாலே, அது என்ன உண்மை? அப்படியா சொன்னா? இல்லையே, எனக்கு ஒண்ணும் அப்படி எதுவும் காதுல விழலையே. என் பொண்ணு உடம்புலதான் பேய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் அதிர்ச்சி வந்ததுல அப்படியே உறைஞ்சு போயிட்டேன்டா. காது கூட அடைச்சு போச்சு, எதுவுமே கேட்கல. ஏங்க, அது நிஜமாவே பேய் தானா? இல்ல உங்க ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி ஏதாவது எனக்கு மனவியாதியா இருக்குமோ? ஆமாங்கோடி, சாமியார் பூஜை பண்ணி இனியாவ மந்திரத்தாலேயே காலுக்கு இழுத்துட்டு வந்தாரே. இந்துவ நடக்கவே முடியாத அளவுக்கு பண்ணாரு. என் கண்ணுக்கு முன்னால நடந்தத நான் எப்படி போயின்னு நினைக்க முடியும்? இனியா அப்படியே அத்தை மாதிரியே பேசுனா? இருக்காதுங்க, அதெல்லாம் ஏதாவது அந்த மந்திரவாதியில உட்கார்ந்திருந்தால ஏதாவது மேஜிக் மாதிரி தந்திரமா இருக்கும். இல்ல தம்பி, எல்லா விதத்திலயும் நாம யோசிச்சு பார்க்கணும்ல. என்னன்னா, இனி அவக்கு அவ பாட்டினா ரொம்ப பிடிக்கும். அது ஆழமா அவ மனசுல பதிஞ்சு, அதனால கூட அவ அப்படி நடந்திருக்கலாம்ல. சரி கோடி, அது அப்படியே இருந்தாலும் உங்க அம்மா ஏன் உன்னை மிரட்டணும்? ஐயோ, அவங்க எங்கங்க என்ன மிரட்டினாங்க? இனி அதானே மிரட்டினா. இப்போ நான் அவளை ஒரு அம்மாவா அடிச்சிருக்கேன், மிரட்டி இருக்கேன்ல, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து என்ன மிரட்டி இருக்கா, அவ்வளவுதான். ஓ, என்ன ரொம்ப குழப்பாத கொடி. நீ இனியா மேல அத்தையோட ஆவி வந்திருந்தாலும் சரி, இல்ல இனியாவுக்கு அத்தை மேல இருந்த பாசத்தால இப்படி மாறி இருந்தாலும் சரி, நான் சோத்துல விஷம் வைக்கல. ஆனா வைக்கலாமான்னு யோசிச்சேன். கவலைப்படாதீங்க மாமா, நான் வெறும் யோசனையோட நிறுத்திக்கிட்டேன். ஒரேடியா செத்து போயிட்டா என் வலிலாம் உங்களுக்கு எல்லாம் புரியாம போயிடும். என்ன நடந்ததுன்னு நீ முழுசா கேட்கவே மாட்டியா? கேட்டு என்ன பண்ண போறேன்? உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க சொல்றத மனசு ஏத்துக்குமா? மனசு ஏத்துக்குதோ இல்லையோ, நாங்க சொல்றத ஒரு தடவை கேளு லட்சு. கேட்டு தானே ஏமாந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க. இன்னும் என்ன கேட்கணும்? நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழணும்னு நான் நினைக்கிறேம்மா. ரெண்டு பேருன்னு ஏன் என்னையும் சேர்த்துக்கிறீங்க? உங்களுக்கு உங்க புள்ள நல்லா இருக்கணும். ஏற்கனவே இவரை நல்லா வாழ்ந்ததுக்கு சாட்சி தோ எதிரில உட்கார்ந்துருக்கு. இன்னொரு சாட்சி என் வயித்துல இருக்கு. ஐயோ, அவன் யார மாதிரி இருப்பான்னு தெரியலையே. அவன் பிறந்த உடனே யாராவது அப்பன மாதிரி இருக்கு, தாத்தா மாதிரி இருக்குன்னு சொன்னா இறக்கமே இல்லாம கொண்டுடணும். ஆசை ஆசையா வளர்த்து அவன் யார் யார் தாலியோ அறுத்துடக்கூடாது பாருங்க. லட்சு, என்ன என்ன நாங்க எல்லாரும் உனக்கு எதிரா இருக்கிற மாதிரியே ஏண்டி நினைக்கிற?
நான் எங்க அப்படி நினைச்சேன். உன்னை ரொம்ப உயரத்துல வச்சிருந்தேன். ஆனா அதுக்கு தகுதியே இல்லாதவனு நீதான் நிரூபிச்ச. சீட்டர் நம்பர் 1. மாமா மாமான்னு என் அப்பாவை விட உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன். உங்க புள்ள பண்ண தப்புக்கு அவனை செருப்பால் அடிச்சு என் கால்ல தள்ளி மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கணும். செஞ்சீங்களா? சீட்டர் நம்பர் 2. உலக்கு மாதிரி இருந்துகிட்டு இது என் முன்னாடி உங்களை அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு ஏமாத்திருக்கு. சீட்டர் நம்பர் 3. உங்க நடிப்புல நான் தினம் தினம் ஏமாந்திருக்கேன். நினைச்சாலே அப்படி கொதிக்குது. லட்சு, தப்புதாம்மா. உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்கோம். உன் உணர்வை புரிஞ்சுக்க முடியுது. என்ன குற்றவாளின்னு நீயே திருப்பி எழுதிட்ட. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு 2 வார்த்தை கேட்க மாட்டியாம்மா? தீர்ப்பு எழுதினதுக்கு அப்புறம் விவரம் கேட்கறதும் விசாரிக்கிறதும் அனாவசியம். நான் கை கழுவிட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, 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 ஆறுபடை முருகனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, பழனிமலை முருகா. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனைவி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல முருகனுக்கு மாலை போட்டுட்ட. பாத யாத்திரை முடிகிற வரைக்கும் உன் மனசு முழுக்க முருகனை தவிர வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. சரிங்க சாமி. கடவுள் கொடுக்கிற சோதனை நம்ம தகுதியை நம்மளையே உணர வைக்கத்தானே தவிர நம்ம திறமைய முடக்கிறதுக்கு இல்லை. எது நடந்தாலும் அதை நம்ம நல்லதுக்குன்னே எடுத்துக்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சாமி மண்டிடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, அறுபடை வீடு கொண்டவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. லட்சு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். இது அப்படியே நீடிக்க கூடாது. பேசாம தங்கச்சிக்கு போன் பண்ணி வர சொன்ன என்ன? என் கோவம் எல்லாம் உன் பொண்டாட்டி மேலதான். செய்வியா? ஒரு கொலையை செஞ்சுட்டு ஜாமீன்ல வெளியில வந்திருக்க. உனக்கு பயம், அத நான் நம்பணும்.